எக்ஸாம்பிள் 1.14 ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க டு ரோ எக்கிலான் ஃபார்ம். ஓகேவா, ரோ எக்கிலான் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, இந்த டயகனலுக்கு கீழே இருக்கு இல்லையா, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கி அந்த ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற நம்பர்ஸ் ஜீரோ ஆக்குறதா என்னது ரோ எக்கிலான் ஃபார்ம். அந்த ஷேப் கொண்டு வர்றது ரோ எக்கிலான் ஃபார்ம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கோங்க. 0 3 1 6 -1 0 2 5 4 2 0 0. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கு இல்லையா, ரோ 1ல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏதாவது நான் ஜீரோ எலமெண்டா இருக்கணும். ஓகேவா, ஜீரோ இருக்கக்கூடாது. ஜீரோ இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது அது நம்பராவே தான் வரும். அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம வேற ஏதாவது ஒரு நம்பரா மாத்தணும். அப்படின்னா என்னது, நம்ம டைரக்டா ஏதாவது நம்பரா போய் போட்டுறக்கூடாது. இங்க இருக்கிற ரோ எதையாவது என்ன செய்யணும், நம்ம ஸ்வாப் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா, மாத்தி எழுதிக்கணும். இந்த இடத்துல ரோ 2ங்கிறதுல 1 இருக்கு இல்லையா, அதுல ஈஸியா இருக்கும். 1ங்கிற நம்பரை அங்க போய் மாத்தினோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். 1ஓட எல்லா நம்பரையும் ஈஸியா ஆப்ரேட் பண்றதுக்கு. சோ இது நான் என்ன செய்யறேன், R2ங்கிறத R1ஆ மாத்திட்டு இந்த R1ல இருக்கிறத தூக்கி R2ல எழுதுறேன். ஓகேவா, இம்ப்ளைஸ் இந்த ஆரோ போட்டு தான் நம்ம அடுத்தடுத்த ஆபரேஷன் பண்ணணும். இதுல இது மேல என்ன செய்ய போறோம், என்ன நம்ம ஆபரேஷன் இதுல பண்ண போறோம் இந்த மேட்ரிக்ஸ்ல அப்படிங்கறத நம்ம இந்த ஆரோல எழுத போறோம். ஓகேவா, இந்த ரோ 2வையும் ரோ 1ஐயும் நான் என்ன செய்ய போறேன், ஸ்வாப் பண்ணி எழுத போறேன், இடம் மாத்தி எழுத போறேன். ஓகேவா, இப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இந்த ரோ 2 இருக்கு இல்லையா, அதை தூக்கி ரோ 1ல எழுதிடுங்க. -1 0 2 5. அடுத்தது என்னது, R1 தூக்கி R2ல எழுதிட வேண்டியது. 0 3 1 6. அதுக்கு கீழே இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியது. அதுல நோ சேஞ்சஸ், அதுல எந்த மாற்றமும் நம்ம பண்ணல. ஓகேவா, அப்புறம் பாருங்க இந்த அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற இந்த 3 எலமெண்ட்டையும் ஜீரோ ஆக்கணும். ஃபர்ஸ்ட் இது ஏற்கனவே ஜீரோவா தான் இருக்கு. அப்பனா அடுத்தது என்ன செய்ய போறோம், நம்ம இந்த எலமெண்ட் ஜீரோ ஆக்க போறோம். இது ஜீரோ ஆக்கணும், நம்ம என்ன செய்யணும், ரோ 1ஓட என்ன ஆபரேஷன் பண்ணணும்னு பார்க்கணும். சோ ரோ 1ல -1 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த எலமெண்ட் ஜீரோ ஆயிடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆபரேஷன் பண்ண வேண்டியதுதான். R3 implies R3ல தான் நம்ம அந்த ஆபரேஷன் பண்றோம். அது R3ல தான் நம்ம ஆன்சர் என்னன்னு எழுத போறோம். அதனால இங்க R3 implies R3 plus 4R1. R3 அப்படியே தான் இருக்கு. R1 மட்டும் 4ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ரோவையும் நம்ம ஆட் பண்ணி எழுத போறோம். ஓகேவா, நம்மளுக்கு டைரக்டா இதெல்லாம் அப்படியே பண்ணி போட தெரியல அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஃபர்ஸ்ட் R3 இருக்கு இல்லையா, அந்த R3ங்கிறத அப்படியே எழுதிங்க. அடுத்தது என்ன செய்ய போறோம், 4 times R1, அதாவது இந்த R1ங்கிறத 4ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிங்க, ஈஸியா இருக்கும். சோ -1 into 4 4, 0 into any number 0, 4 2s are 8, 4 5s are 20. ஓகேவா, இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம், 0 ஆயிடும். இது என்ன ஆயிடும், ஆட் பண்ணீங்கன்னா 2, இதை ஆட் பண்ணீங்கன்னா 8, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 20. இதை எடுத்துக்கொண்டு போய் எங்க எழுதணும், நம்ம R3ல எழுதணும். அப்ப R1லயும் R2லயும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அது அப்படியே எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எழுதிக்கலாம். R3ங்கிறத மட்டும் இப்ப நம்ம கடைசியா கண்டுபிடிச்சதை வச்சு எழுதிட வேண்டியதான். ஓகேவா, அடுத்தது வேற என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. எந்த எலிமெண்ட் வந்து ஜீரோ ஆகாம இருக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்லன்னு பார்த்தோம்னா, இந்த 2ங்கிற பொசிஷன்ல இருக்கிற இந்த நம்பர் வந்து என்னது ஜீரோவா ஆகல. அப்ப அதை ஜீரோவா மாத்தணும். ஜீரோவா மாத்தணும், நம்ம எதோட கொண்டு போய் ஆப்ரேட் பண்ணணும், ரோ 1ஓடயா இல்ல. ஏன்னா ரோ 1ஓட ஆப்ரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், எகைன் இந்த ஜீரோ வந்து வேற ஏதாவது நம்பரா மாறிடும். அப்ப இந்த இடத்துல மாத்தணும்னா இந்த ரெண்டு இடமும் ஜீரோ இருக்கு பாருங்க. அப்ப ரோ 2ஓட இதை ஆப்ரேட் பண்ணி இது ஜீரோவா ஆக்கணும். ஓகேவா, இங்க 3 இருக்கு. அப்ப நான் என்ன செஞ்சுக்கணும், 3ஆல டிவைட் பண்ணணும். எனக்கு என்ன வேணும், இங்க 2 வேணும். அப்ப 2ஆல நான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, இப்ப இங்க 3ன்னு இருக்கிறது என்ன ஆயிடுது, 3 3 கேன்சல் ஆகி 2 மைனஸ் ஆகி 0ன்னு ஆயிடுது. அப்ப நான் என்னத்தால மல்டிப்ளை பண்ணணும், அந்த நம்பரை 2/3ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2/3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 3 கேன்சல் ஆகி பேலன்ஸ் எனக்கு 2ன்னு கிடைக்குது. ஓகேவா, சில நேரத்துல நியூமெரிக்கலா டைரக்டா ஃபுல் ஹோல் நம்பரால மல்டிப்ளை பண்ணாம இந்த மாதிரி ஃபிராக்ஷன் நம்பர்ஸாலையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், நெக்ஸ்ட் கண்டிஷன் R3ல என்ன செய்ய போறோம், R3 minus 2/3 times of R2. ஓகேவா, அப்ப ஃபிராக்ஷன்ல எல்லாம் இருக்கு இல்லையா, அப்ப கம்பல்சரியா நம்ம இது தனியா எடுத்து போட்டு நம்ம செய்ய வேண்டியது. R3 அப்படியே எழுதிங்க, இங்க இருக்கு பாருங்க, இது R3 தானே, இது அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம -2/3 times of R2 அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை.
நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னது 2/3 டைம்ஸ் ஆஃப் R2. அப்ப என்ன ஆகும் 2/3 into 3. ரெண்டு அடிபட்டு போய் இங்க மைனஸ் சைன் வேற இருக்கு இல்லையா, அதனால சேர்த்து மைனஸையும் சேர்த்து போட்டு. அடுத்தது பாருங்க 1ன்னு இருக்கு. அப்ப 1 into -2/3 என்ன ஆயிட போகுது -2/3 ஆயிட போகுது. அடுத்தது இங்க என்ன இருக்கு 6 இருக்கு. அப்ப 6 into -2/3 என்ன வரும் -4 வரும். ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம் அடிஷன் பண்ணிக்க போறோம். இது என்ன ஆயிடும் 0ன்னு ஆயிடும். இந்த எலமெண்ட்டும் 0ன்னு ஆயிடும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் என்ன செய்யுங்க மைனஸ் பண்ணுங்க. என்ன ஆயிடும் 24 -2 போது 22/3 கிடைக்க போகுது. 22/3. அப்புறம் 20ல 4 போயிடுச்சுன்னா 16. இதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம எங்க எழுதிக்க போறோம் தேர்ட் ரோல எழுதிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சும் இல்ல, செகண்ட் ரோலயும் நம்மளுக்கு எந்த சேஞ்சும் இல்ல, தேர்ட் ரோல இது அப்படியே கொண்டு வந்து எழுதிக்க வேண்டியதான். 0 0 22/3 16. பாருங்க இதை ஃபர்தரா ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ரெடியூஸ் பண்ண முடியாது. எந்த இடத்துலயுமே போய் நம்ம மைனஸோ பிளஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் அந்த எக்கிலான் ஃபார்ம் கிடைச்சிருச்சு. இந்த டயகனலுக்கு கீழே உள்ள எலமெண்ட் 0 ஆயிடுச்சு. அதனால இதோட நம்ம நிறுத்திக்கலாம். therefore it is in row echelon form.